திண்டுக்கல் அருகே 35 கிராமங்களை அழிக்கும் நோக்கத்துடன் 70 ஏக்கர் குளத்தை தரிசு நிலம் என்று கூறி சிப்காட் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குளத்தை தூர்வார வேண்டும். விவசாயிகளை அழிக்கும் நோக்குடன் செயல்படக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி பொருளாளர் திலகபாமா கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் தமிழகத்தில் 2வது காய்கறி சந்தை என கூறப்படும் ஒட்டன்சத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்டது கொத்தயம் பகுதியில் அமைந்துள்ளது அரளிப்புதூர். அங்குள்ள குளத்தை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குளத்தை தூர்வாராமல் சிப்காட் கொண்டு வருகிறோம் என்று கூறி குளத்தை நம்பியுள்ள சுமார் 35 கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை விவசாயத்தை அழித்து வருகிறார். ஏற்கனவே ஒட்டன்சத்திரம் பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களில் வேலை செய்ய பணியாட்கள் இல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து கூலிக்கு வேலையாட்கள் அழைத்து வந்து தங்கள் விவசாய நிலத்தில் பணி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள குளத்தை தூர்வாரி தண்ணீர் தேக்கி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் மக்களை ஒன்று திரட்டி நாங்களே நேரடியாக களத்தில் இறங்கி குளத்தை முழுவதுமாக தூர்வாரி தரிசு நிலம் என்று சொல்வதை மாற்றி விவசாயிகள் பயனடையும் பகுதி என்று சொல்லும் அளவிற்கு கொண்டு வந்து விடுவோம். ஆகவே மாவட்ட நிர்வாகமும் உணவுத்துறை அமைச்சரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் வருகின்ற 24ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பின்பாக குளத்தை தூர்வாருவோம் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் திலகபாமா கூறினார். 74 ஏக்கர் நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக இதை தரிசு நிலம் என்று மாற்றுவதன் காரணம் என்ன? இதை மாற்றுற பிறகு நீங்கள் இதை சிப்காட்டுக்கு எங்கே அடி போடுறீங்க? மக்களின் வாழ்வாதாரத்தை எல்லாத்துலேயும் அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு முறை வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சடங்கு மாதிரி செய்துட்டு யாருக்கும் எந்த விவசாயிக்கும் எந்த சம்சாரிக்கும் இதை சொல்லாமல் நீங்கள் இதை நிலை கையகப்படுத்துறதுக்கான ஆணையை கொண்டு வந்து ஒரு மூலையில் ஒட்டியிருப்பாங்க. 35 கிராமங்கள் இதனால் பயனடைஞ்சிட்டு இருந்த கிராமங்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். உண்மையில் இதை பார்த்தா 74 ஏக்கரை தூர்வாரதுக்கு கூட குடிமராமத்து பணிக்கு 400 கோடி செலவழித்தோம், 4000 கோடி செலவழித்தோம்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய்திருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. அரசு நீங்கள் வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள வாழ வைங்க, விவசாய மக்களை வாழ வைங்க. நாளைக்கு என் தலைமுறைக்கு தண்ணியும் மண்ணையும் பத்திரப்படுத்தி கொடுத்துருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 24ஆம் தேதி ஊர் மக்களின் சார்பாக விவசாயிகளின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை மனுவை இதுக்கு நாங்கள் உடன்படலை என்று கொடுக்கின்ற மனுவை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். இதில் அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு மக்களின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்று நிரூபிக்கிறதுக்கான காலகட்டம். இல்லை என்றால் இங்கு இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் அடுத்த நிமிஷத்திலிருந்து இந்த குளம் எங்களுக்கானது, இது எங்களது சொத்து என்பதன் அடிப்படையில் நாங்களே இந்த குளத்தை தூர்வாரி எங்களுக்கு வைத்துக் கொள்கிறோம். ஏன்னா இது தூர்வாராமல் போட்டுக்கிறனால தானே நீங்கள் தரிசு நிலம்னு பேசுகிறீங்க. இனி அதை விட மாட்டோம். நாங்கள் தூர்வாரி தண்ணி எப்படி தேங்குறதுன்னு பார்த்துக்குறோம். அப்புறம் தரிசு நிலம்னு நீங்கள் எப்படி ஆட்டையை போட்டு வர்றீங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். தமிழக அரசுக்கு எங்களது கோரிக்கை, அமைச்சர் சக்கரபாணிக்கு எங்களது அன்பான வேண்டுகோள், பொதுமக்களின் சார்பாக இந்த மண்ணை பொன்னாக்குகிற மக்கள்